எப்ப முடியும் தொகுதிகள்? இழுபறியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுல இந்த கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். ஒவ்வொரு கட்சியோடும் பேசி முடிக்க வேண்டிய அவங்கள்ட்ட மாதிரி யார் வராங்க யார் வரலன்ற நிலைமை இந்த அணியில கிடையாது. இந்த அணிக்குள் எந்தெந்த கட்சிகள் வந்திருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆகவே நிறைய கட்சிகள் இருக்கிறதுனால அதற்குரிய கால அவகாசம் என்பது தேவைப்படும். அநேகமாக அடுத்த 2-3 நாட்களில் பேச்சுவார்த்தை முழுமையாக நிறைவேறும். நடிகர் விஜய் விஜய் வந்து டெல்லியில ஆஜராயிருக்காரு சிபிஐ அலுவலகத்துல. எப்படி பாக்குறீங்க? அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அவர் மீது விசாரணைக்காக சிபிஐக்கு முன்னாடி அவர் ஆஜராயிருக்கிறாரு. சம்மன் அடிப்படையில யாருக்கு சம்மன் வந்தாலும் போலீஸ் முன்னாடி ஆஜராக வேண்டியது அவர்களுடைய கடமை. அந்த முறையில விஜய் போயிருக்காரு. விசேஷமான செய்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது. தொடர்ந்து மத்திய அரசு வந்து விஜய்க்கு தொடர்ந்து நெருக்கடிகள் கொடுக்குது கூட்டணிக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. இல்ல பிஜேபி அரசாங்கம் பொதுவாக தனக்கு வேண்டாதவர்கள் மீது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை அல்லது புலனாய்வுத்துறை இவற்றையெல்லாம் பயன்படுத்துவது என்பது நீண்ட காலமாக அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை. அல்லது தான் வளைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களை இந்த நிறுவனங்களை எல்லாம் பயன்படுத்தி கட்டாயப்படுத்தி வளைத்துக் கொள்வது என்பதும் அவர்களுடைய அணுகுமுறையாக இருக்கிறது. அதனால இந்த மாதிரியான வரக்கூடிய செய்திகளில் உண்மை இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் கரூர் நெரிசல் மரணத்தை பொறுத்தவரை மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை வேண்டும் என்று கேட்டது விஜய் அவர்களை தவிர நாங்கள் கிடையாது. அவர் கேட்ட விசாரணைக்கு தான் அவர் ஆஜராயிருக்கிறார். இதை அவர் ஒருவேளை அரசியலில் அனுபவமின்மை காரணமாக சிபிஐ யார் கட்டுப்பாட்டில் இருக்கு, சிபிஐ நேர்மையாக செயல்படக்கூடிய ஒன்றா அல்லது மோடி அமித்ஷாவினுடைய கைப்பாவியாக செயல்படுகிறதா என்பதை பற்றிய எந்த விதமான புரிதலும் இல்லாமல் அவர் கேட்டதனுடைய விளைவை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். விஜயோட தாக்கம் இந்த இருக்குமா இருக்காதா சார்? இந்த எலெக்ஷன்ல விஜயோட தாக்கம் இருக்குமா இருக்காதா சார்? அதிமுக திமுக கேளுங்க, எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அதற்குரிய ஆதரவாளர்கள் அதற்குரிய வாக்காளர்கள் இருக்கதான் செய்வாங்க. ஆனா அது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வெற்றியில் எந்த விதமான கடுகளவு பாதிப்பை கூட ஏற்படுத்தாது. திமுக கடந்த சட்டமன்ற ஒற்றை இலக்கு விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் வாங்கினாங்க. இந்த முறை இரட்டை இலக்குல வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப தேமுதிக உள்ள வந்ததுனால இது ஒரு பின்னடைவா இல்ல நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி குறைந்து சட்டமன்ற தொகுதியால ஏத்துப்பீங்களா இல்ல நம்ம வெற்றி பெறணுன்ற ஒரு நோக்கத்துல போவீங்களா? இல்ல, மதச்சார்பற்ற அணி வழிபடுத்தக்கூடிய வகையில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இந்த அணிக்குள் வந்ததை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே வரவேற்றிருக்கிறது. அநேகமாக இந்த கூட்டணியில் கூட அனைத்து தலைவர்களும் வரவேற்றிருக்கிறார். மதச்சார்பற்ற சக்திகள் வலுவடைவது என்பது நல்லது என்ற முறையில், அதே நேரத்தில் எங்களுடைய கட்சியினுடைய பலத்திற்கு ஏற்ப தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். நாங்கள் இருவரும் பேசி அதை முடிவு செய்வோம்.